நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்பவரா அல்லது சுவிசேஷ வாஞ்சை உள்ளவர்களா? உங்களுக்காக ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 30, மே 1, 2 ஆகிய தேதிகளில் விசேஷித்த சுவிசேஷ எழுப்புதல் ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், இன்னும் சில தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 soe.jesuslives.in என்ற இணையதளம் மூலமாகவும் உங்கள் முன்பதிவை பதிவு செய்யலாம். அறுவடை பணிக்காக தேவன் உங்களை அழைக்கும் விசேஷ தருணம் இது. பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் இந்தரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்தரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவை தினம் பார்க்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். கடந்த மாதம் முழுவதும் நமக்கு நிழலாயிருந்தார், பாதுகாத்தார், குறைவில்லாமல் நடத்தினார். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து நடத்தப் போகிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 6:34 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுடையதல்ல என்று சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. இன்னைக்கு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவோ நன்மை நடந்திருக்கும், குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தியிருப்பார். கடந்த நாட்களே அப்படித்தான் நமக்கு செய்திருப்பார். ஆனால் நம்ம மனம் என்ன சொல்லும், இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ஓட்டிட்டேன், இன்றைக்கி சமாளிச்சிட்டேன், நாளைக்கு இந்த தேவையில்லாத கவலை, டென்ஷன், பயம் சாத்தான் கொண்டு வருவான். இன்றைக்கி உங்களை நடத்தின தேவன் நாளைக்கு நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? அவர் சொல்கிறார் எபிரேயர் 13:8, அவர் நேற்றும் என்றும் நாளையும் மாறாதவர், என்றும் மாறாதவர். அப்படின்னா நாளைக்கு உங்களை அற்புதமாக நடத்துவார். சமீபத்தில் ஒரு சகோதரன் ஜெபம் பண்ண வந்திருந்தார். அவர் சொன்னார், என் பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க பிரதர் அப்படின்னாரு. சரி, இப்போ பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் காலேஜ் போகணும், ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும், இன்னும் நகை சேர்க்கலை, அப்புறம் திருமணம் முடித்து கொடுக்கணும். அவர் அப்படியே ஒரு கலக்கம், பயம். நான் சொன்னேன், இதுவரையும் உங்களை கர்த்தர் நடத்தினார்ல? ஆமான்னு சொன்னார். ஏதாவது கடன் பட்டுட்டிங்களா, குறைவு இருந்துச்சா அப்படின்னு? இல்லை, கர்த்தர் இதுவரை நேர்த்தியாக நடத்தினார். இன்னைக்கு நடத்தின ஆண்டவர் நாளைக்கு உங்களை நடத்துவார். நான் அவரை பார்த்து சொன்னேன், நாளைக்கு உங்களை நடத்துவார், ஏன் கலங்குறீங்க, ஏன் தடுமாறுறீங்க, தைரியமாக இருங்க. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து சாத்தான் உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்து தேவையில்லாத டென்ஷன், அன்னன்னைக்கு அதனுடைய பாடுகள் போதும். இயேசு சொல்கிறார்ல, இன்னைக்கு நடத்தினவர் நாளைக்கு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக பாரவன ஆண்டவர் அந்த ஆட்சியை உலுக்கி எடுத்து மண்ணை கவ வச்சு இப்போ வனாந்தரத்தில் அற்புதமாக நடத்துகிறார், ரொம்ப அற்புதமாக நடத்துகிறார். இப்போ யோர்தானை கடக்கணும். இதுக்கு பார்த்த உடனே ஜனங்களுக்கு பயம். செங்கடலே கடந்துட்டாங்க, கடலில் கடந்தாங்க, இப்போ ஆற கடக்கிறதுக்கு ஒரு பயம். அப்போ யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க நிறைய எதுக்கெடுத்தாலும் திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இப்படி இருந்துட்டு நான் அற்புதம் செய்ய முடியாது. இன்றைக்கு அவங்கள பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன். நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா இன்னைக்கு உங்களை தாழ்த்தணும், தேவனுடைய கிருபை இரக்கத்தை பெறணும். யோசுவா 3:5 ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம இரக்கத்தை பெறணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் நன்மையை அனுபவிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் இறங்கி அற்புதம் செய்யணும்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை தினத்தில் பலத்தின் மேலே பலன் வரும், அற்புதங்களை செய்வார். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களேன், அவர் எவ்வளவோ நன்மை செய்தார். பிசாசின் பிடியிலே அகப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கி நன்மை செய்தார். அது ஏரோது மன்னனுக்கு பிடிக்கல, ரொம்ப கோபமாயிட்டான், எரிச்சலாயிட்டான். நான் ராஜாவாக இருக்கேன் ஏரோது, ஆனால் ஜனங்கள் இயேசுவையில பின்பற்றாங்க. நான் வரி போடுறேன், நான் பயமுறுத்துறேன், நான் இராணுவம் வச்சிருக்கிறேன்,
சட்டம் வச்சிருக்கிறேன், யாரை வேணாலும் உள்ள தள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ பயமுறுத்தி ஒருத்தர் மதிக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் ஏசு ஏசுன்னு ஓடுறாங்களே. அதனால் அவனுடைய இராணுவ வீரரை ஆட்களை அனுப்பி மரியாதையாக இங்கேருந்து போயிரு, ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான். ஜனங்கள் உண்மை பின்பற்றுறது பிடிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இயேசு ரொம்ப அருமையாக சொன்னாராம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 32, 33 சொல்கிறாரு, ஏரோதுக்கு போய் சொல்லுங்க, அந்த குள்ள நரிக்கு சொல்லுங்க. என்ன சொன்னாராம்? இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்துகிறேன், பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தேன். இன்னைக்கு நாளைக்கு நான் பிசாசுகளை துரத்துறேன். அதுக்குத்தான் நான் நடமாடுறேன், அதுக்குத்தான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்குத்தான் ஜீவிக்கிறேன் என்று சொன்னாராம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? யார் உங்களை பயமுறுத்துறா? எந்த காரியம் இந்த மாதம் உங்களை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படியே தலைக்கு மேலே நிற்கிது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்துவதற்காகவே நான் வாழ்கிறேன், நடமாடுகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாக நடத்தி உங்களுடைய கலக்கங்கள் எல்லாம் நீக்கி தேவைகளை ரொம்ப அற்புதமாக சந்தித்து ஆச்சரியமாக நடத்த போகிறார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், அன்றன்றைக்கு அதனுடைய பாடுகள் போதும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்தி உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்ற வார்த்தையின்படி ஒரு குறைவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.